அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சேவிங்ஸ் ஐடியாஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் எங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி மந்தோட பிகினிங்கில் பட்ஜெட் போடுவேன். பட்ஜெட் போட்டு அதை எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேங்கிறத பற்றின டீட்டெயில்ஸை தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதை வச்சு நீங்கள் உங்களோட வீட்டு தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு வரக்கூடிய இன்கம்க்கு ஏற்ற மாதிரி உங்களாலேயும் பட்ஜெட் போட்டுக்க முடியும். இப்படி பட்ஜெட் போட்டு நம்ம செலவு பண்ணும்போது மந்தோட லாஸ்ட் வரைக்குமே நம்மக்கிட்ட காசு இருக்கும். அதாவது மந்த் எண்டு என்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை இந்த மாதிரி பட்ஜெட் போடுறதன் வழியாக சரியாகும். நான் எப்படி பட்ஜெட் போடுவேன்னா, இந்த மாதிரி கிராசரிக்கு ரைஸ் இல்லாமல், அதாவது ரைஸ் ஐட்டம்ஸுக்குன்னு தனியாக நான் ஒரு 1000 rupees ஒதுக்கிடுவேன். ஏன்னா நான் 10 kg பேக் தான் வாங்குவேன். அது ஒரு 700 சம்திங் தான் வரும். அது தவிர பாஸ்மதி அண்ட் சீரக சம்பா இந்த மாதிரி ரைஸஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 1000 rupees ஒதுக்கிடுவேன். இது தவிர கிராசரிக்குன்னு சொல்லி ஒரு 3000. சிலிண்டர் எனக்கு 2 months அதுக்கு மேலேயே கூட வரும். இருந்தாலும் நான் 1000 rupees ஒதுக்கிடுவேன். ஒதுக்கினாலும் அதில் ஒரு மாதம் யூஸ் பண்ணுவேன், இன்னொரு மாதம் அதை அப்படியே சேவிங்ஸாக கூட மாற்றிடுவேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, சிக்கன் இதெல்லாம் நம்மளுடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக இதுக்காக நம்ம கண்டிப்பாக செலவு பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுக்காக நான் ஒரு 2000 ஒதுக்கிடுவேன். அதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4 இதில் எதெல்லாம் அடங்கும்னு சொல்லி பார்த்தா, நம்ம வாங்கக்கூடிய நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு, மில்க்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வீக் 1 என்வலப்பில் 1500, அந்த 1500க்குள்ளேயே அந்த வீக்கை என்னால் சரியாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இதே போல் நான் வீக் 4 வரைக்குமே கேஷ் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுவேன். இதில் 13,000 என்னுடைய மொத்தமான வீட்டு செலவுக்கு ஆகுது. இது தவிர இபிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 2000 பெர் மந்த் நான் எடுத்து வச்சுருவேன். ஏன்னா ஏசியெல்லாம் சம்மர் சீசன்னால் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக ஆக தான் செய்யும். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு குறைக்க ட்ரை பண்ணுவேன். இதுக்கு கம்மியாக வந்துச்சுன்னா பேலன்ஸை சேவிங்ஸாக மாற்றிடுவேன். அப்புறம் ஹஸ்பண்டோட செலவுக்குன்னு சொல்லி அவங்க ஆஃபீஸ் போகும்போது பெட்ரோல் போடுறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4 வரைக்கும் 500 rupees அதை அப்படியே பெட்ரோல் போட்டுருவாங்க. எக்ஸ்ட்ரா பெட்ரோலுக்காகன்னு சொல்லி ஒரு 1000 rupees எக்ஸ்ட்ரா. ஏதாவது பீச்சுக்கு போகிறோம், இல்லாட்டினா வேறு ஏதாவது வீடுங்களுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த 1000 rupees யூஸ் ஆகும். அதர் எக்ஸ்பென்ஸ்ன்னு போட்டு அவங்க வெளியில் டீ சாப்பிட்றதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா என் கூட ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு 2000 ஒதுக்கிடுவேன். இது தவிர சேவிங்ஸுக்காக அப்படின்னு எமர்ஜென்சி ஃபண்டு ஒரு 500 rupees பெர் மந்த் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்வலப்பில் வச்சு அப்படியே வச்சுருவேன். இப்போ 7 months ஆகுதா, 7th மந்த்துக்கு ஒரு 500 எடுத்து வச்சுட்டேன்னா 3500 rupees அந்த என்வலப்புக்குள்ளே இருக்கும். இப்படியே இயரோட எண்டில் நமக்கு அது ஒரு 6000 சேவ் ஆகிடும். இது தவிர டிஜிகோல்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அது ஒரு 1500 நான் குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். பட் அதை விட கூடவோ குறைவோ ஆகலாம். அப்புறம் சிட் அமௌண்ட் நான் ஒரு 20,000 போல் மந்த் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அது கோல்டு சிட்டு தான். அப்புறம் உண்டியல் சேவிங்ஸாகவும் செப்பரேட்டாக அது ஒரு சேவிங்ஸாகவும் நான் பண்ணிகிட்ருக்கேன். 500 rupees மினிமம் சேர்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்குவேன். அது தவிர 2 rupee சேலஞ்ச், 1 rupee சேலஞ்சுங்கிற மாதிரி அந்த மந்த்துடைய ஒரு நெசசரியை பேஸ் பண்ணி நான் இது பண்ணுவேன், சேவ் பண்ணுவேன். மேக்ஸிமம் 2 rupee சேலஞ்ச் இல்லைனா 5 rupee சேலஞ்ச் கூட பண்ணுவேன். 2 rupee சேலஞ்சுனால் ஒரு மாதத்துக்கு 992 அதுவே வரும். அதை வச்சு எங்களுக்கு பிடிச்சமான பொருளோ இல்லாட்டினா ஷூஸ் ஏதாவது அடிஷ்னலாக வாங்குறதோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். இந்த 2 rupee சேலஞ்ச், 1 rupee சேலஞ்ச் இதெல்லாமே நான் பட்ஜெட் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த அமௌண்ட்டில் மிச்சமாகக்கூடியது, இல்லாட்டினா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணுறது, இதை வச்சு தான் பண்ணுவேன். இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு நம்ம செலவு பண்ணும்போது நமக்குள்ளேயுமே ஒரு டிசிப்ளின் வரும். சரியான முறையில் வரவுக்குள்ளேயே செலவையும் நம்மளால் அமைச்சிக்கிட்டு அதுக்குள்ளேயே சேவிங்ஸையும் நம்மளால் பக்காவாக பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட்டு நம்ம செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி சேவிங்ஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்காக செலவே சுத்தமாக பண்ணக்கூடாதுன்னெலாம் சொல்ல வரல. நம்மளுடைய நெசசரிக்காக மெயினாக நம்ம கண்டிப்பாக செலவு பண்ணி தான் ஆகணும். பட் லயபிலிட்டிக்காக நம்ம செலவு பண்ணலாம். பட் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணிடக்கூடாது. அட் த சேம் டைம் நமக்கு இல்லாத நேரத்துலையும் செலவு பண்ணிடக்கூடாது. அதுக்கான காசை நம்ம 2-3 மடங்கு அளவுக்கு சேர்த்து வச்சுட்டு அப்புறமா பண்ணுறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இப்போது வீட்டு செலவுக்கான தொகையை நான் எடுத்து வச்சுட்டேன். இதை ப்ராப்பராக நான் இந்த மாதிரியான என்வலப்ஸ் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே எல்லாத்தையுமே போட்டு வைக்க போகிறேன். இப்போ இந்த என்வலப்ஸ்லேயே நான் எல்லா நேம்ஸுமே எழுதி அதுக்கான அமௌண்ட் என்னென்னங்கிறதையுமே எழுதி வச்சுருக்கேன். இப்போ கரெக்டாக அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வைக்கணும். இப்போது வீக் 1க்குள்ளே 1500 வச்சுட்டேன்னா இதை அப்படியே உள்ளே வச்சிட வேண்டியதான். அதே போல் வீக் 4, வீக் 3, வீக் 2 எல்லாமே வச்சுட்டேன். அப்புறம் சிலிண்டருக்கு ஒரு 1000, ஆயில் ஷாப்புக்கு ஒரு 1000,
ரைஸ் பேக்குக்கு ஒரு 1000, ஃப்ரூட்ஸுக்கு ஒரு 1000, ப்ரொவிஷன் க்ராசரிக்கு ஒரு 3000 எல்லாமே வந்து வச்சாச்சு. அவ்வளோதான். என்னுடைய பட்ஜெட்டை நான் பக்காவாக போட்டு அதை என்வலப்பில் ஃபில் பண்ணியுமே வச்சுட்டேன். இதுக்காக அப்படின்னு சொல்லி நான் எந்த ஒரு பவுச்சுமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியோ இல்லை வெளியில் வாங்கியோ யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் எப்படி பண்ணுவேனோ அதை தான் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் பட்ஜெட் போடுவீங்க, எதெல்லாம் உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது எனக்குமே கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு சூப்பரான ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.